வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர டிசம்பரில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வீக் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு மந்த்லி செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி செஷன்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ இந்த செஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் கிடையாது, ரெக்கார்டிங்ஸ் இருக்காது, லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கும். இந்த டிசம்பரில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும். அண்ட் ஜனவரியில் ஜாயின் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் ஒன்லி ஒரு 2 months மட்டும் தான் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் சப்போர்ட் இருக்காது. இப்போ டிசம்பரில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கும். அட் த சேம் டைம் இந்த லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இதுக்கு முன்னாடி லேர்ன் பண்ணவங்களாகட்டும் இல்லை டிசம்பரில் வர்றவங்களாகட்டும் அவங்களுக்கு ஒவ்வொரு 2 to 3 monthsக்கு அப்புறம் ஒரு மந்த் செஷன் ஃபுல்லாகவே அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எப்போயுமே வந்து லைஃப் டைம் மெம்பர்ஷிப்புக்கு நமக்கு என்ன பண்ணோன்னா ஒவ்வொரு மந்த் எண்ட் செஷன் கொடுப்போம். இப்போ நம்ம இந்த மந்தாக தான் நடந்துட்டுருக்கு. அடுத்த ஒரு 2 months கழித்து நம்ம என்ன பண்ணோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்துக்குமே அகைன் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ரெக்கார்டிங்ஸ் இருக்காது, ரெக்கார்டிங்ஸ்லாம் கொடுக்க மாட்டோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு சின்ன பாசிட்டிவ் ஓப்பன், கேப் அப்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு எஸ்டர்டே ஹைக்கு மேலே தான், பட் நியர்பை தான் ஓப்பன் ஆகிருக்காங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் ஓப்பன். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஒரு 26 points நியர்பை, ஒரு 20 points நியர்பை ஓப்பன் ஆகிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே. சரிங்களா? அப்போ அதுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆகிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகணும்? மேலே போகணும். நம்ம என்ன சொல்லிட்டு வர்றோம்? ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் நடந்து நல்ல கேப் அப் நடந்துச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே லோ வச்சுருந்தாங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கோ இல்லை கண்டினியூ ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி புட் ஆப்ஷன் நல்ல ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தார். அப்போ நியர்பை ஒரு ஃப்ளாட் ஓப்பனில் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. ஃப்ளாட் ஓப்பனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுறாங்க. கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் இங்கே என்ன ஆகுது? திருப்பி அதை டிகே பண்ணுறதுக்கான வேலைகள் நடைபெறுது. அப்போ நேற்றுக்கு இருந்தே இருந்தாங்க 800, 900 அண்ட் 26,000 இருந்தாங்க இல்லையா? ஸோ அதில் 800 கால் ஆப்ஷன் வரைக்கும் நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே கொண்டு வர்றதுக்கான வேலைகள் நடைபெற்று. இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து மல்டிபிள் ஸ்ட்ராங்கலாக இருந்தவங்க உடனே வந்து ஸ்ட்ராடலாகவும் மேலே 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஸ்ட்ராங்கிளாகவும் அடுத்த 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 950 ஸ்ட்ராடலாகவும் கன்வெர்ட் ஆகுது. ஸோ கன்வெர்ட் ஆகிட்டு அதுக்கு கீழே வந்து அகெயின் 25,900 கால் ஆப்ஷன், 26,000 புட் ஆப்ஷன் சொல்லி மல்டிபிள் ஸ்ட்ராங்கிளாக க்ரியேட் ஆகும். ஸோ எப்போவுமே உங்களுக்கு க்ளோசிங் டேபிளில் ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் இருந்தால் அடுத்த நாள் வந்து கொஞ்சம் ரேஞ்சு ஒரு எட்ஜில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ரிவர்சல் இருக்கும்போது ரேஞ்சஸ் பெருசாக இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. பட் லைவ் டேபிளில் வந்து உங்களுக்கு அந்த மல்டிபிள் ஸ்ட்ராங்கில் வந்துச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அர்த்தம்? அப்போ இது ஒரு ஸ்ட்ராடலு, மேலே இது ரெண்டும் ஸ்ட்ராடல் அப்படின்றப்ப என்ன பண்ணுவாங்க? அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வைக்க பார்ப்பாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 25,800 கால் ஆப்ஷனுடைய நேற்று கிலோ வந்து 110 ரூபானா 910 ரூபா அதுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க? ரிவர்சல் தான் போகிறாங்க. ஓப்பனுக்கு மேலே அகெயின் ஸ்பாட் வர்சஸ் ஃபியூச்சர் 2 பேருமே ஓப்பனுக்கு மேலே தான் இருக்காங்க. அப்போ கால் ஆப்ஷனை ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே கொண்டு வர்ற வரைக்கும் அதற்கான வேலைகள் நடந்திருக்கு. கால் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு வந்துட்டு அகைன் திருப்பி மேலே போனோடனே அங்கேருந்து ஒரு மொமெண்டம்ன்றது பில்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் நீங்கள் வேணால் 25,800 கால் ஆப்ஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ 25,800 கால் ஆப்ஷன் நம்மளுக்கு நேற்றுக்கு டேபிளில் இருந்தாங்க இல்லையா? அவங்க தான் டீப்பஸ்ட் ஐடிஎம். அவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 166 ரூபா. அதை ஜஸ்ட் அபவுட் 2 rupees கீழே 164 ரூபா வரைக்கும் கொண்டு வந்துட்டு அங்கேருந்து என்ன ஆயிருக்காங்க? மார்க்கெட்டை ரிவர்சலில் திருப்பி மறுபடியும் அகைன் மேலேயே கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா ரேஞ்ச் என்ன இருக்குது? மேலே தான் இருக்குது. நம்மளுக்கு ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் ஆப்ஷனோ இல்லை ஸ்ட்ராங்கிள் கால் ஆப்ஷன் ஒரு கால் அண்ட் புட்டுன்னு ஒரு ஸ்ட்ராங்கிள் வச்சுட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க? மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ஒரு காலையில் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் க்ரியேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராங்கிளை கன்வெர்ட் பண்ணி ட்ரிபிள் ஸ்ட்ராடலாக கன்வெர்ட் பண்ணி அப்புறம் அதை ஸ்ட்ராங்கிளாக கன்வெர்ட் பண்ணி முடிக்க போகும்போது நம்மளுக்கு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷனில் முடிச்சிருக்காங்க. அப்போ நாளைக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் இந்த
மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷனுக்கு ஓப்பனுக்கு மேலே நின்ட்டாங்க அப்படின்னா புட்டினுடைய கரைதல் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஓப்பனுக்கு கீழே நின்ட்டாங்கன்னா அந்த மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட்டுடைய எட்ஜ் வரைக்கும் ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குன்றத ப்ராபபிலிட்டி இருக்குது. அப்போ 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னால் இங்கே வந்து நம்மளுக்கு 26,013 முடிச்சிருக்காங்க. அப்போ 26,000 புட்டு அப்படின்றது ஷார்ட் எட்ஜோட பாட்டம். 26,100 அப்படின்றது 100 தானே இந்த இடத்துல இருக்காங்க. 26,100 அப்படின்றது நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜோட டாப். அப்போ ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் வந்து 26,050 இது. அடுத்து ஒய்டராக எடுத்துட்டிங்க அப்படின்னா 25,900 26,100. அப்போ 26,000 அப்படின்றது ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். அப்போ 26,000 26,050 இது ரெண்டுத்துக்கும் மேலே மார்க்கெட் இருந்தால் எப்படி, கீழே இருந்தால் எப்படி. அப்போ ஸ்ட்ராடில் இந்த இடத்துல இருக்குது 26,000 ஸ்ட்ராடில். எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட் அந்த இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டிட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராடில் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ இதை கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். இன்னொரு விஷயம் இதில் இருக்குது. ஒரு ப்ரீமியம் எந்த அளவுக்கு டிகே ஆகப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கு. இப்போ 25,900 புட் ஆப்ஷன் நேற்றுக்கு எவ்வளோ ஏடிஎம்மில் நம்மளுக்கு 96 ரூபா. 910 தானே மார்க்கெட் முடித்தாங்க. அப்போ இவங்க எவ்வளோ, கிட்டத்தட்ட 111 ரூபா. அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது, 111 + 96 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 207 ரூபா ஏடிஎம் ப்ரீமியம் நேற்றுக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி தான் இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ். இதில் நீங்கள் கவனிச்சிக்க வேண்டிய விஷயம் எக்ஸ்பைரினால் எந்த அளவுக்கு டிகே பண்ணியிருக்காங்கன்றது. இன்றைக்கி எடுத்துட்டிங்கன்னா 73 + 59. இப்போ ஏடிஎம் ப்ரீமியம் 26,000 அப்படின்றத. அப்போ இந்த இடத்துல எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 62 + 72 132 அப்படின்னா 132 - 207 அப்படின்னு போட்டோம்னா கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு, ஒரு 70 பாயிண்ட் பக்கம், 75 பாயிண்ட் பக்கம் இன்றைக்கி டிகே மட்டுமே ஆயிருக்கு. ஆனால் மார்க்கெட் என்ன இருக்குது, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே 103 பாயிண்ட்டு ப்ளஸில் முடிச்சிருக்காங்க. ஆனால் டிகே ஆகிருக்கு. காரணம் அந்த காலையிலே கொடுக்கப்பட்டிருக்க சைட் பேஸ். ஸோ காலையிலே ஒரு சைட் பேஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து அகெயின் டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் போயிருக்கனால என்ன இருக்காங்க, மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிருக்காங்க. நம்ம இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நேற்றுக்கு நல்ல ஒரு லோ டு ஹைன்னு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம். அப்போ கீழே வந்து லோவை கட் பண்ணுறதுக்கு சான்சஸ் கம்மி. அப்போ ஒரு எஸ்டர்டே ஹைக்கு மேலே ட்ரேட் நடக்கும். அது அப் ட்ரெண்ட் மொமெண்டமாக பில்ட் ஆகிடுச்சுன்னா மொமெண்டமாக பில்ட் ஆகிரும். அதர்வைஸ் என்ன பண்ணுவாங்க, மொமெண்டமாக பில்ட் ஆகலை அப்படின்னா என்ன ஆகும், சைட் பேஸ்க்குள்ளே போகும். அப்போ அந்த அப் ட்ரெண்ட் டு சைட் பேஸ். அப்போ அப் ட்ரெண்டுக்கு நம்ம என்னென்ன லெவல் சொன்னோம், 25,940, அடுத்து 26,010, அதுக்கு மேலே 26,104. அப்போ இந்த இடத்துலலாம் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது 940க்கு கீழே ஒரு ஸ்ட்ரகிள், அடுத்து 26,010க்கு கீழே ஒரு ஸ்ட்ரகிள். அப்படி தான் போயிருக்காங்க மார்க்கெட். ஓகேங்களா. அப்போ நீங்கள் அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துக்கணும். அடுத்ததாக நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜோட டாப் வந்து 26,073, ஷார்ட் எட்ஜோட பாட்டம் மட்டும் 25,941. ஸோ ஒய்டஸ்ட் எட்ஜுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 73, 70 + 50 120 137. அப்போ 26,137 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப்பு. அதே 137 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 25,863. ஸோ இதுதான் வந்து ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். ஸோ இதுதான் நாளைக்கு லெவல்ஸாக இருக்கக்கூடும். 0 to ஹீரோ அப்படின்னு எடுக்கும் பட்சத்தில் எந்த எட்ஜில் மார்க்கெட் இருக்குது, ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு 4 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துட்டாலும் சரி, இல்லை 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துட்டாலும் சரி, அந்த 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எந்த இடத்துல மார்க்கெட் வந்து இருக்குது, எந்த எட்ஜ் இருக்குது, எட்ஜ் எங்கே இருக்குது, அந்த எட்ஜில் இருக்காங்களா, மிட் பாயிண்ட் எங்கே இருக்குது, அந்த மிட் பாயிண்ட்டுக்கு நியர்பை இருக்காங்கன்னா எக்ஸ்பைரி அவ்வளோதான், பெரிய மொமெண்டம் இருக்குது. அந்த மிட் பாயிண்ட்டை விட கொஞ்சம் தள்ளி இருக்காங்கன்னா அந்த மிட் பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கும். அல்ல ஆல்ரெடி அந்த மிட் பாயிண்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னாலே அங்கே மொமெண்டம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். போயிட்டு வந்திருக்காங்களா இல்லை போக போகிறாங்களா அப்படின்ற விஷயம்லாம் இருக்குது. இப்போ காலையில் ஒரு மொமெண்டம் நடந்துடும் ஃபஸ்ட் ஆஃப் செஷனில். செகண்ட் ஆஃப் செஷனுக்கு ஒரு மிட் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மிட் பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் நியர்பை வந்துட்டு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு கால் ஆப்ஷன் சைடு புட் ஆப்ஷன் சைடு ரெண்டு பேர்த்துக்குமே சேம் சைடு. அப்போ ஒரு மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் மட்டும் ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எஸ்டர்டே ஹைக்கு மேலே போகும்போது இங்கே என்ன ஆகுறாங்க, கால் ஆப்ஷன் ஏறுவதை காட்டிலும் புட் ஆப்ஷனுடைய டிகே அதிகமாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 900
900லேருந்து அவங்க 31 பாயிண்ட் ஏறியிருக்காங்கன்னா 71 பாயிண்ட் டிகே ஆயிருக்காங்க. அப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 26,000. 26,000த்தில் நமக்கு ஏடிஎம் டிகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 57.76 நம்ம தான் பார்த்தோம் இல்லையா, 59.73. ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இல்லை, ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஆயிருக்காங்கன்றப்ப இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி ஈக்குவலண்ட் ஆகுது இல்லையா. அப்போ ஈக்குவலண்ட் ஆகும்போது ஈக்குவலண்ட்டாக டைம் வேல்யூ இருக்கும். அப்போ அதுக்குண்டான சைட்வேஸ் மொமெண்டம் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். மார்க்கெட் வந்து எஸ்டர்டே ஹை அண்ட் லோ, இன்றைக்கி வச்சுருக்கக்கூடிய ஹை அண்ட் லோ வந்து ரொம்ப ரொம்ப சின்னது, சரிங்களா, ரொம்ப ரொம்ப சின்னது. அதாவது 25,903லேருந்து இங்கே இந்த நம்ம சின்ன ரேஞ்சு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, அதுமாதிரி 25,906லேருந்து நம்மளுக்கு 26,024. அப்போ கிட்டத்தட்ட 118 பாயிண்ட் தான் இன்றைக்கான ரேஞ்சு, ரொம்ப கம்மி. ஸோ அப்போ அந்த கம்மியான ரேஞ்ச் இருக்கும்போது என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத நம்ம நிறைய டைம் சொல்லிட்டு வர்றோம். ஸோ அதுக்கேற்ற மொமெண்டம் நாளைக்கு இருக்குமான்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி இதில் எந்த பாரபட்சம் இல்லாமல் பொறுமையாக அவங்க பாட்டுக்கு மேலே போயிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 58,962, நம்ம 58,880 வரையும் சொல்லியிருந்தோம், 58,962 வரைக்கும் போயிருக்காங்க, 59,000. அப்போ டேரெக்டாக 59,000 போய் ஸ்ட்ராடல் கிரியேட் ஆகுது. அப்போ அந்த ஸ்ட்ராடலினுடைய லோவின் அடிப்படையில் பேஸில் தான் பார்க்கணும். அப்போ 59,300 கீழே வந்து 58,600. 600னா இங்கே 390 இருக்குனால நம்ம 600 எடுத்துக்கிறோம். அப்போ 58,600 டு 59,300 வரைக்கும் மார்க்கெட் ரேஞ்சு. பட் மேலேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து 60,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே ஒரு 58,900 ஸ்ட்ராடல், 59,000, 59,500 புட் ஆப்ஷன். அப்போ 59லேருந்து 59,500க்கு ஒரு ஷிஃப்ட் ஆகுது சப்போர்ட்டு. அதுக்கடுத்து 58,900லேயும் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ அதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க ஸ்ட்ராடல் நம்மளுக்கு 300 டு 300, 600 பாயிண்டில் 59,700 வரைக்கும் நம்மளுக்கு ஓரளவுக்கு ரேஞ்சுன்றது இருக்கும். ஸோ இவங்க சைடில் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி புட் ஆப்ஷன் சைடு அதிகமாக இருக்குது, கால் சைடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. புட் சைடில் ஒரு 1.5 சம்திங் அதிகமாக இருக்காங்க. அப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே நிற்கிறாங்களா மேலே நிற்கிறாங்க. அப்போ ஓப்பனுக்கு மேலே நின்றுட்டாங்கன்னா என்ன ஆகும், புட் ஆப்ஷனுடைய டிகேன்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ 0 to ஹீரோ அடிப்படையில் அவங்க பார்க்கும்போது உங்களுக்கு டவுட்ஸ் எது இருந்துச்சுன்னா 0 to ஹீரோ வீடியோ நம்ம தனியாக போட்டிருப்போம், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், பிகினர்ஸ் கைடில், அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.